இந்த மானாமதுரை மண் எப்படின்னா அந்த காலத்திலேயே வந்து நல்ல மண், நல்ல நீர். வணக்கம், என் பேர் ரமேஷ். நான் வந்து மானாமதுரையில் வந்து இந்த மண்பாண்ட தொழில் செய்கிறோம். இந்த மண்பாண்ட தொழில் வந்து மானாமதுரையில் சுமார் 300 குடும்பத்தை எழுதி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சொசைட்டியில் கொஞ்சம் மெம்பராகவும் வேலை பார்க்குறாங்க. அவரவர் சொந்தமாக வந்து தனிப்பட்ட இடத்துங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ உடகுளம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒத்தடுப்பு போடுறது, சிட்டிகள் பார்க்குறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த இங்கே மேட்டுத்தெரு புதுக்குள ரோட்டில் 10 பேர் பார்க்குறாங்க. அவங்க தெரிஞ்சதை வந்து செய்து வர்றாங்க. இந்த மண்பாண்ட தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 தலைமுறையாக வந்து இங்கே ஒரு சமுதாயமாக அந்த பரம்பரையாக செஞ்சுக்கிட்டு வராங்க. இது 1946 வந்து இங்கே வந்து கூட்டுறவு மண்பாண்ட சொசைட்டின்னு ஆரம்பித்து இன்ன வரைக்கும் அது ஒரு இது ரன்னிங் ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கள் குலாளர் சமுதாய இடத்துல காலங்காலம் வந்து இந்த மண் தொழில் செஞ்சு பொழப்பு நடத்துறதுக்காண்டி சுமார் 1.5 ஏக்கர் வந்து இடம் அந்த காலத்தில் பெரியவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த மண்பாண்ட தொழிலில் வந்து அந்த காலத்தில் வெறும் பானை சட்டி இதுதான் இருந்துச்சு. இப்போ காலத்துக்கு ஏற்றாப்புல வந்து எல்லா மாடலுமே வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு வருது. அதில் முக்கியத்துவமாக வந்து இந்த இசைக்கருவி கிடம், அது வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து நான் 5வது தலைமுறையாக வந்து இதை செஞ்சுக்கிட்டு வரேன். கர்நாடக இசைக்கு தேவையான இசைக்கருவி முதல்ல தோன்றிய இசைக்கருவின்னு கூட சொல்லலாம். அந்த இசைக்கருவி வந்து நாங்கள் வந்து பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டு வரோம். இந்த இசைக்கருவி செய்கிறதுக்காண்டிய எங்களுக்கும் எங்கள் அப்பாவுக்கு தமிழ்நாடு சர்க்கார் கொடுத்துருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து தேசிய அவார்டு வாங்கியிருக்கோம். எப்போவுமே வந்து வாசிக்கிறவங்களுக்கு பாடுறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இதை முதல் முறையாக வந்து செய்கிறவங்களுக்கும் நாங்கள் வாங்கியிருக்கோம். இந்த மானாமதுரை மண் எப்படின்னா அந்த காலத்திலேயே வந்து நல்ல மண், நல்ல நீர், அதை பக்குவம் பார்த்துட்டு இந்த காலத்தில் இந்த வந்து எல்லாரும் இந்த குலாளர் இன மக்கள் வந்து இதை வந்து செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சுத்தான் வந்து மானாமதுரையிலே வந்து மண்பாண்ட இது ஓடு ஃபேக்ட்ரி, செங்கல் சூளை எல்லாமே இந்த ஏரியாவில் வந்து ஒரு தொழில் நகரம்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குது தொழில். அந்த காலத்துல இருந்து இந்த காலத்தை இறுதி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்து இந்த தொழில் வந்து கொஞ்சம் நலிவடைந்து இருந்துச்சு. அதனால வாழ்வாதாரம் தேடி நிறைய இளைஞர்கள் வந்து இந்த தொழிலை விட்டுட்டு வெளிநாடு போயிட்டாங்க. இப்போ வந்து ஒரு சமீபமாக ஒரு 3-4 ஆண்டு காலமாக வந்து இந்த தொழிலுக்கு நல்ல மவுசு. இப்போ வந்து செய்ததையும் கொடுக்க முடியலை, அந்த அளவுக்கு வந்து மவுசாக இருக்குது. தொழில் செய்கிறதுக்கும் இப்போ எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து பணம் புழங்கினாத்தையும் வந்து செய்ய முடியும் நம்மளுக்கு. அதே மாதிரி வருஷம் பூரா வேலை ஓடணும். நான் சின்ன பிள்ளையா இருக்கையிலாம் 3 மாதம் 4 மாதம்தான் வேலை இருக்கும். இப்போ வந்து 6 மாதம் வேலை இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாகவே எங்களுக்கு வந்து செய்து கொடுக்க முடியாத அளவுக்கு ஆர்டர் வருது. இந்த தொழிலை செய்கிறதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷம். மானாமதுரையில் இப்போ வந்து அடிமட்டத்திலேருந்து பார்த்தோம்னா இப்போ ஒத்தை அடுப்பு சமைக்கிறதுக்கு, அதுக்கடுத்து கொடி அடுப்பு, அதுக்கு மேலே புகை இல்லா அடுப்பு, அந்த மாதிரி கறி அடுப்பு, உமி அடுப்பு, இந்த மெட்ராஸ் அடுப்புன்னு சொல்லி, அதே மாதிரி தண்ணீர் பானை, ஜாடி, ஜக்கு எல்லாமே. விளக்குகளில் வந்து ஒரு 30 வகையான விளக்குகள், அதே மாதிரி பூத்தொட்டிகளில் வந்து அதே மாதிரி நிறையா சைஸ் வாரி. இப்போ அது போக இந்த இப்போ சென்ட்ரிங்கில் ரூஃபில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சட்டிலாம் வந்து நிறைய ஆர்டர் வருது. இப்போ வந்து அதாவது பழைய காட்டி எது தேவையோ அப்போ வந்து மாடலை காட்டுவாங்க, அதை வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். கணக்கு பண்ணோம்னா ஒரு 200-250 வகைகள் வந்து நாங்கள் இப்போ செஞ்சு கொடுத்துட்டு வரோம். தமிழ்நாடு ஃபுல்லாக போகுது. இது போக வந்து வெளிநாடுகளுக்கு வந்து ஒரு சில சாமான்கள்லாம் வந்து ஆர்டர் பண்ணி அவங்க வந்து கொண்டெய்னரில் ஏற்றி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நாங்கள் செய்கிற கடை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு, உலகம் ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு.